நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு சட்டையை கட்டிட்டீங்க. ஏன்? அப்ப அவங்ககிட்ட நடிச்சு காட்டணும்ல. நீங்க இதுக்கே இப்படி சொல்றீங்களே, நாளைக்கு சினிமால போனீங்கன்னா ரோட்ல இருந்து இதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. அது தொழில். அதுக்கு இதுதாங்க, இதுவும் தொழில் தானே, அதுவும் ஒரு நடிப்பு தான். இது இன்டர்வியூல அது இன்டர்வியூ கிடையாது. எது இன்டர்வியூலேயே நான் நடிச்சு காட்டுறதான் பண்ணுவேங்கண்ணே. ஓப்பனாக சொல்லவா, நான் இன்டர்வியூ போறதுக்கு காரணமே மெயினா நடிப்பு திறமையை காட்டுறதுக்காக தான். ஓகேங்களா. இன்டர்வியூவில் போகிறப்ப என்னன்னா, நம்ம ஒரு சேனலில் போடுறோம், நிறைய சேனல்களை போடுறப்ப அவங்க ஃபாலோவர்ஸ் நம்மளோட நடிப்பு மெயின் வந்து நான் திருப்பி சொல்கிறது தான். ஆக்டிங்கிற ஒரு விஷயத்தில் வந்தோம், பாரு கூச்சப்படாமல் பண்ணுறாரு, நம்மளுக்கு அந்த நாள் முடியுமா, டக்குன்னு பண்ணி காட்டுறாரு பாருங்க, இவர் தாங்க மனுஷன். அதனால் யார் கேட்டாலும் பட்டுன்னு சட்டையை கட்டி நடிக்க ஆரம்பிச்சிருவீங்களா? அப்படி கிடையாதுமா. அதுக்குண்டான ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு இன்டர்வியூ, அதுக்கு நம்ம போகிறோம் இல்லையா. இன்டர்வியூலேயே நடிச்சு காட்ட சொல்கிறாங்க, நீங்களே நடிச்சு காட்ட சொல்லி நிறைய எடுத்துருக்கீங்க, நவரசத்தை நடிச்சு காட்ட சொல்கிறீங்க. அது மாதிரி அதுவும் ஒரு இதுதான கடை. சட்டை கல்ட்டி பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல கமல் சாரே பண்ணார். ஓகேங்களா. ஸோ இப்போ இல்லைப்பா, ஸ்கூலில் படிக்கிறப்பையும் நாங்கள் அப்படி தான் பண்ணோம். சட்டை கழட்டிட்டு பண்ணுற கேரக்டருக்கு சட்டை கழட்டிட்டு கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா. ஒவ்வொரு கேரக்டருக்கு நீங்கள் இப்போயே ரெடி ஆகணும். உங்களுக்கு இதெல்லாம் பார்த்து தான் வாய்ப்புகள் வரும்.